வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 28 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா தற்போது சிக்கியிருக்கிறார். பெயர் அடையாளங்களை மாற்றி மிளகாய் வியாபாரம் செய்து வந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? குண்டுகள் தயாரித்து அல்-உம்மா இயக்கத்திற்கு கொடுத்த டெய்லர் ராஜாவின் பின்னணி என்ன? கோயம்புத்தூரில் கடந்த 1998ஆம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இதில் 58 பேர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்த வழக்கில் 168 பேர் வரை கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் அல்-உம்மா இயக்கத்தைச் சேர்ந்த டெய்லர் ராஜா, முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இருவர் தலைமறைவாக இருந்து வந்தனர். இவர்களை தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக தேடி வந்த நிலையில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடக மாநிலத்தில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜாவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கோயம்புத்தூர் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவரை 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வெர்ஜின் வெஸ்டா அல்-உம்மா இயக்கத்தைச் சேர்ந்த டெய்லர் ராஜாவை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டெய்லர் ராஜா கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கோவையில் 1998ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா 28 ஆண்டுகளுக்கு பின்னர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அல்-உம்மா இயக்க தலைவர் பாஷாவின் வலதுகரமான டெய்லர் ராஜாவிற்கு சாதிக் ராஜா என்ற பெயரும் உண்டு. இவர் கோவை புக்கடம் பகுதியில் எம்ப்ராய்டிங் செய்யும் கடை வைத்திருந்ததன் காரணமாக டெய்லர் ராஜா என அப்பகுதி மக்கள் அழைத்துள்ளனர். அல்-உம்மா இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்த டெய்லர் ராஜா மீது பல்வேறு கொலை வழக்குகளும் உள்ளன. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளில் 18வது நபராக சேர்க்கப்பட்ட டெய்லர் ராஜாவை பிடிக்க போலீசார் பலமுறை முயன்றும் தோல்வியடைந்தனர். கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தபோது 20 வயது இளைஞரான டெய்லர் ராஜா அதன் பின் தலைமறைவானார். அவரை பிடிக்க போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு தேடப்படும் குற்றவாளியாக கோயம்புத்தூர் 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த டெய்லர் ராஜாவை 29 ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர். டெய்லர் ராஜாவிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக போலீசாருக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன. டெய்லர் ராஜா தனது பெயர் மற்றும் அடையாளங்களை மாற்றிக்கொண்டு கர்நாடகாவில் வாழ்ந்து வந்துள்ளார். கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு கர்நாடக மாநிலம் ஹூபள்ளி பகுதிக்கு சென்ற டெய்லர் ராஜா தனது பெயரை ஷாஜகான் என மாற்றிக்கொண்டு கூலி தொழிலாளியாக காய்கறி மூட்டைகளை சுமந்து வந்துள்ளார். பின்னர் அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து கொண்ட டெய்லர் ராஜாவிற்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஹூபள்ளி பகுதியிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்துடன் விஜயபுராவுக்கு குடிபெயர்ந்தவர் அங்கு மிளகாய் வியாபாரம் செய்து வந்துள்ளார். ஷாஜகான் என்ற பெயரில் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உட்பட பல்வேறு ஆவணங்களை அவர் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. கடந்த 15 ஆண்டுகளாக மிளகாய் வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலை வைத்து போலீசார் 28 ஆண்டுகளுக்கு பிறகு டெய்லர் ராஜாவை கைது செய்தனர். டெய்லர் ராஜா மீது 1996ஆம் ஆண்டு நாகூர் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு, 1997ஆம் ஆண்டு கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு, மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு என 3 கொலை வழக்குகள் உள்ளன. 1998ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் உள்ள வள்ளல் நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு வெடிகுண்டுகள் தயாரித்து அவற்றை அல்-உம்மா அமைப்பினரிடம் கொடுத்திருப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டெய்லர் ராஜா ஆகிய 2 நபர்கள் நீண்ட வருடமாக சிக்காமல் இருந்த நிலையில் தற்போது டெய்லர் ராஜா கைதாகி இருக்கிறார். இவர் மூலம் முஜிபுர் ரஹ்மானின் இருப்பிடம் குறித்து கண்டறிந்து அவரையும் கைது செய்ய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 28 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ஒருவரை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டியுள்ளனர்.